வணக்கம். ஸோ நான் உங்கள் விண்ணரசி. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போவே ஸ்டார்டிங்கே வந்து கொளருது, போக போக வீடியோவில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சரி, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு காலேஜில் வேலை பார்த்தேன். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து ஒரு 3 செமஸ்டர்ஸ் வேலை பார்த்துருப்பேன். ஸோ இதில் வந்து ஐ ஹேட் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டூடெண்ட்ஸ், colleagues, management and teaching methodology and how university works and how affiliated colleges are being worked under them அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஐ காட் ஸோ மச் லவ் ஃப்ரம் மை ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்ற போது ஒரு செமஸ்டரில் அவங்களுக்கு வந்து ஒரு இங்கிலீஷில் பார்ட் 2 இங்கிலீஷில் ஐ வாஸ் டீச்சிங் தெம் லெட்டர் ரைட்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். லெட்டர் ரைட்டிங் எல்லாமே முடித்த பிறகு கம்ப்ளீட்டட் ஆல் மை சிலபஸ். அப்போது வந்து ஐ வாஸ் ஆஸ்கிங் தெம் டு ரைட் அ லெட்டர் டு மீ. ஸோ நிறைய டாப்பிக்கில் லெட்டர் கொடுத்து எழுத சொன்னேன், எழுதுனாங்க. சரி, ஓகே, ஒரு பர்சனல் லெட்டர் எப்படி எழுதுகிறாங்க, ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ஐ ஆஸ்க் தெம் டு ரைட் அ லெட்டர். ஸோ அது ஒரு ஃபீட்பேக் லெட்டராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொடுத்தேன். ஸோ அவங்களும் எழுதுனாங்க. பட் ஒன்லி திங் ஐ ஃபெல்ட் டிசப்பாயிண்டட் இஸ் ஆஃப்டர் ரீடிங் தெம், ஃபீட்பேக் லெட்டர்னால் என் மேலே குறைகள் இருந்தாலும் சொல்லலாம். அது வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நான் அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ டுக் தெம் அஸ் அ சான்ஸ். பட் என்னன்னா கொஞ்சம் தங்கிலீஷ் எழுதியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜே கிடையாது. பட் தமிழும் இங்கிலீஷும் கலந்து பேசுகிற அந்த தங்கிலீஷ் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. நான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தான், பட் இருந்தாலும் எனக்கு இங்கிலீஷில் இல்லைனா கூட பரவாயில்ல, தமிழ்லேயே கூட முழுசாக எழுதியிருக்கலாம். ஆனால் அவங்க தங்கிலீஷில் எழுந்தது மட்டும் எனக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. அதர் தேன் தட் எனக்கு மற்ற எல்லாமே எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. நிறைய லெட்டர் இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு லெட்டருக்கு பின்னாடியும் ஒரு சின்ன சின்ன லவ் இருக்குது, அஃபெக்ஷன் இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு க்யூட் கம்பைல்டு ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க, குட்டி குட்டி ஹார்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சராங்கி டு தெம் டு ஹர். இது ஒரு கேர்ள் எழுதுனது, அதனால எனக்கு நல்லா தெரியும். அவங்க க்யூட்டாக வந்து இதுக்கு ஒரு போலாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து ஐ ஹேட் திஸ் பண்டில். இந்த பண்டிலை வந்து இன்றைக்கி படிக்க போகிறோம். ஸோ இந்த ஒவ்வொரு லெட்டர் ரியாக்ஷனுக்கும் வந்து நான் ஏதாவது ஒரு மீம் இல்லாட்டி ரியாக்ஷன் போட்டிருப்பேன். இது யார் மனசையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பார்ட் 2வாக வரும், இல்லை அப்படின்னா ஒரே வீடியோவாக வந்துடும். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இந்த க்யூட் ஹார்ட் போட்டிருக்கேன், இதை தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷீஸ் ஃப்ரம் மை டிபார்ட்மெண்ட், ஓன் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த லெட்டர் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரம் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்டு தான், இதே காலேஜ் தான், புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த காலேஜ் நேம். ஸோ அதை கேம் மீ ஆப்பர்ச்சுனிட்டி, நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு நம்புகிறேன். ஸோ அவங்க காலேஜ் நேம் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் இப்படி பண்ணாங்கன்னு சொல்ல விரும்பலை. டூ வந்து விண்ணரசி மேம் அப்படின்ட்டு, நீங்களும் இதே காலேஜ் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்டு புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் ப்ராக்கெட்டில் they put வேர்ட் ஸ்டூடெண்ட் ஹார்ட், அதாவது நான் ஸ்டூடெண்ட் ஹார்ட். அண்ட் தேங்க்யூ. ஃபீட்பேக் லெட்டர் ஃபார் மை டியர் மேம், லவ் யூ. டியர் மேம், ஸ்டார்டிங்கில் உங்களை பார்த்தா பயமாக இருக்கும், பட் இப்போ உங்களை பிடிச்சிருக்கு. முன்னாடி நீங்கள் திட்டுனா ஃபீல் பண்ணுவேன், இப்போ பழகிட்டாங்க. திட்டுனா ஃபீல் பண்ணுவேன், இப்போ பழகிடுச்சு. எங்களை நீங்கள் ட்ரீட் பண்ணுற விதம் பிடிச்சிருக்கு, தேங்க்யூ. எல்லா ஸ்டாஃபும் எங்களை பற்றி ஏதாச்சும் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, பட் அவங்கள முன்னாடி எங்களை நல்ல ஸ்டூடெண்ட்டாக மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு. லெசன் இப்போது நடத்துகிற மாதிரியே எடுங்க, இதே நல்லா இருக்குது, புரியுது. கிளாஸ் இடையில ஏதாவது கேம் சொல்லி கொடுங்க, பொதுவாக ஏதாச்சும் பேசலாம். அப்புறம் இப்போ இருக்கிற மாதிரியே இருங்க. அப்புறம் இந்த செம் மட்டும்தான் எங்களுக்கு வருவீங்க, அதனால் இன்னும் எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு போங்க. நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க. கடைசியாக ஒன்று போட்டாங்க போகிற, எல்லாத்தையும் போட்டுட்டு. பட் பிடிச்சிருக்கு, புரியுதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த லெட்டர் வாங்கின டைமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் செமஸ்டர் எண்ட் ஆகிடுச்சு. அதனால் அவங்க சொல்கிற மாதிரி நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ண முடியல. ஒன்று தான் கண்டக்ட் பண்ணால், பட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கோஆப்ரேஷன் இல்லை. ஆனால் நிறைய பேர் ஆப்சண்ட் ஆகி கொஞ்சம் ஸ்டூடெண்ட் மட்டும் இருந்தப்போ ஒரே ஒரு நாள் மட்டும் கேம் விளாண்டோன்னு நினைக்கிறேன். அண்ட் யூ ஆர் ஓப்பனிங் திஸ் அண்ட் லவ் டு தட் ஸ்டூடெண்ட். அண்ட் ஒன் மோர் ஹார்ட்.
ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் யோர் கம்மிங் இன் மை கிளாஸ். ஓகே, கிராமர் மிஸ்டேக் இருக்குது, அதை மைண்ட் பண்ண வேண்டாம், இந்த இடம் அதுக்கு சரி கிடையாது. உள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி இதுதான் இந்த ஹேண்ட் ரைட்டிங் இதுவும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. இவங்க இதுக்குள்ளே வச்சு கொடுத்தது தான் நான் பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதனால் இத்தனை நாள் இதுவே தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லெட்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம். சம்பவம் எதுவும் பண்ணி வைக்காமல் இருந்தாலும் நிறைய சந்தோஷம். ரெஜிஸ்டர் நம்பர்லாம் போட்டிருக்காங்க, பேர் கூட போடக்கூடாதுன்னெலாம் சொன்னேன் நான். அன்புள்ள மேம் அவர்களுக்கு, நீங்கள் எனக்கு ஒரு ஆசிரியராக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் ஒரு நல்ல நண்பனாகவும் இருந்து இருக்கிறீர்கள். நீங்கள் பாடம் எடுக்கும் விதம் போது அதை அனைவருக்கும் புரியும்படி நடத்துகின்றனர். நீங்கள் எனக்கு ஒரு மேமாக மட்டும் இல்லாமல் ஒரு நண்பனாகவும் இருக்கிறீர்கள். நன்றி. ஓகே, ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறேன் அப்படின்றத அப்படி சொல்லியிருக்காங்க. தமிழில் இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்காக எனக்கு தமிழ் தெரியலன்னு சொல்ல வன்மத்தை கைக்கிற வேண்டாம். வணக்கம் அக்கா. ஆரம்பமே அக்கான்னு ஆரம்பிக்கிறாங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இங்கிலீஷ் மேம்னு சொன்னாலே எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க தானே, அவங்க என்ன பண்ணிட போகிறாங்கன்னு அப்படி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சும் யாரும் உங்களுக்கு பயப்படவில்லை என்று நினைக்கிறேன். அதனால் இனிமேல் எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுற மாதிரி நடந்து கொள்ளுங்கள் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நீங்கள் கட்டுற சாரி ஏதோ மூட்டை மாதிரி கட்டிட்டு வரீங்க. நீங்கள் முதல் காலேஜுக்கு வந்தபோது எல்லாரும் சாரி கட்டியிருக்க பார்த்து கிண்டல் கூட பண்ணியிருக்காங்களே. பட் இப்போது நீங்கள் அதை தினமும் பார்த்து பழகிடுச்சு. இனிமேல் இப்படி சாரி கட்டாதீங்க மேம் அண்டு மை நான் பிளட் சிஸ்டர். வேறு எதுவும் நீங்கள் மாற்றிருக்க வேண்டாம் அக்கா. நீங்கள் பாடம் நடத்துகிறது எல்லாமே ஓகே தான் அக்கா. இதை உங்ககிட்ட நேரில் பார்த்து சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. எதுவும் தப்பாக இருந்தால் சாரி அக்கா. லவ் யூ அக்கா. குட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்க வரலை. இவங்க சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்க வரலை. அது ஏன்னு தெரியல. எல்லாருமே சொன்னாங்க ஸ்ட்ரிக்டாக இருங்க, இந்த பசங்களெல்லாம் விளையாட்டுத்தனமாக விட்டாலாம் பிடிக்க முடியாது அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு அது வரலை. அப்புறம் இந்த மூட்டை மாதிரி சாரீ கட்டிட்டு வரேன்னாங்க. அப்போ வந்து நான் படித்து முடிச்சுட்டு நான் போகிறேன். யூஜியில் வந்து ஒரு 2-3 தடவை சாரீ கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் சாரீ கட்டுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. கொரோனாவில் இருந்தோம். அப்புறம் பிஜி போனேன். அப்போ சாரீ கட்டத்தோம் ஒகேஷன் அமையலை. அப்புறம் 1 இயர் ஒரு 8 மந்த்ஸ் கேப்க்கு அப்புறம் தான் வேலைக்கு போகிறேன். ஆரம்பத்தில் போகிறப்ப எனக்கு சாரீ கட்ட வரலை. ரொம்ப நாள் ஆனதுனால ஒரு 3-4 இயர்ஸ் கழித்து சாரீ கட்டினால எனக்கு எப்படி கட்டுறதுன்னு தெரியல, மறந்து போச்சு. ஏதோ மேனேஜ் பண்ணி கட்டிட்டு போயிடுவேன். அப்போது லைக் ஒபீஸில் இருந்தேன். இப்போவும் ஒபீஸ் தான். ரொம்ப வெயிட் போட்டு இருந்துச்சு. இப்போ மெடிசன்லாம் எடுத்தனால இதாக இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாரீ கட்ட கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கொஞ்சம் கட்ட தெரியாமல் தான் கட்டிட்டு போகிறதுனால அப்படி இருந்திருக்கும். ஆனால் இதில் இந்த லெட்டரில் என்னென்னா, இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பையன் எழுதியிருக்கான்னு நினச்சி கிளாஸில் சத்தம் போட்டேன், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா பாடி ஷேமிங்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்புறமேலுக்கு லைக் நான் பசங்களை திட்டினேன்னா அப்புறம் தான் தெரிஞ்சு அது ஒரு பொண்ணுன்ட்டு. இப்போ ரிலீஸ் பண்ண வச்ச பசங்களால் அவசரப்பட்டு பசங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுட்டேன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்புறம் எவ்ரிதிங் வாஸ் ஓகே. அந்த பொண்ணு ரொம்ப அழுதுச்சு. இந்த பொண்ணு தெரியாமல் பண்ணிட்டேன்க்கா, நான் வேணும்னு பண்ணலை, நீங்கள் படிக்க மாட்டீங்கன்னு நினச்சி எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது. சரி விடுமா, அது ஒன்றும் விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் ஹாஸ்டலுக்கு அனுப்புனேன். அதுக்குள்ளாட்டி டிபார்ட்மெண்ட்டில் நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ இந்த லெட்டரில் அப்படி ஒரு மெமரி இருக்குது. அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிருச்சு. நான் சரி விடுமா அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை பசங்களை திட்டினால ஓகே இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சேன்னு நினச்சி அந்த பொண்ணு சொல்லிடுச்சோம் என்னமோ. பட் ஷீ ஃபெல்ட் ஃப்ரம் த ஹார்ட். அது என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் XXX பாட்காஸ்ட். ஓகே, வின்னரசி மேம். Respected ma'am, your teaching good, but your advice is very boring, ma'am. The beautiful ma'am, sometimes you are very interesting when you get angry. The full hour damage, so you don't get angry, ma'am. Always be happy, ma'am. கோவப்படுத்திட்டு என்னென்ன சொல்கிறான் பாருங்க.
அதாவது நீங்கள் நல்லா டீச் பண்ணுறீங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் அட்வைஸ் பண்ணுறது தான் போரிங்காக இருக்குது. அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு என்ன நடந்துக்கிறீங்க. அப்புறம் வந்து கோவப்படாதீங்க மேம். நீங்கள் கோவப்பட்டால் 1 ஹவர் டேமேஜ் ஆயிரும். நாங்கள் வச்சு செஞ்சிடறோம் போல் இருக்கு அவங்கள. அதனால் கோவப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே ஃபார்மேட்டில் ஒருத்தன் எழுதியிருக்கான். அட பாவீங்களா, இதை கூடமாடா காப்பி அடிப்பீங்க. ஒரு லெட்டர் எழுதுறாங்க, அதையும் காப்பி அடித்து வச்சுருக்காங்க. அதே ஃபார்மேட், அதே வேர்ட்ஸ், ஒரு இசுதா கூட மாறாமல் எழுதி வச்சுருக்காங்க. இவங்களெல்லாம் என்னத்தான் நான் சொல்கிறதுக்கு. இவங்கள்ட்ட நான் இப்போ எழுத சொன்னேன், என்னையே சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாய் 1 more person காப்பி அடிச்சு வச்சுருக்காங்க. எப்போ அப்படி கவனிக்காம விட்டேன் நான். சேம் ஒய் பிளட் சேம் பிளட், கொஞ்சம் கூட மாற மாட்டேங்கிறாங்க. எக்ஸாமில் தான் காப்பி அடிக்கிறாங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமில் ஃபன்னுக்கு பண்ணுற ஆக்டிவிட்டி கூட பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எங்களை புரிஞ்சு இருக்கிறீங்க மேம். நீங்கள் டெஸ்ட்டு சொன்னாலும் நாங்கள் படிக்காமல் வந்தால் பனிஷ் பண்ண மாட்டீங்க. மற்ற மேம் மாதிரி திட்ட மாட்டீங்க. ஹர்ட் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. எங்களுக்கு லெசன் புரியணும் எஃபர்ட் போடுறீங்க. தேங்க்யூ மேம். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பயபுள்ள வந்து நீங்கள் நடத்துகிறது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப திட்டுறேன்னு சொன்னாங்க, டேமேஜ் பண்ணுறேன்னாங்க. இந்த பையனோடனா எங்களை அந்தளவுக்கு திட்ட மாட்டேங்கிறீங்க மேம், மற்ற மேம் மாதிரி திட்ட மாட்டீங்க, பனிஷ் பண்ண மாட்டீங்க அப்படின்றான். ஆனால் என் கிளாஸில் பாதி பேர் வெளியில் தான் நிற்பாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி வெளில துரத்துற மாதிரியே பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹாய் டியர் மேம். ஹாய் மேம். ஹாய் கண்ணா, குட் மார்னிங். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சூப்பராக கிளாஸ் எடுப்பீங்க மேம். ஆனால் அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தா கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் போரிங்காக இருக்கும். மிக்ஸ்டு எமோஷன், கேட்குற மாதிரி இருக்கும், அப்புறம் போரிங்காக இருக்கும். நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க. சிரிச்சா க்யூட்டாக இருக்கும். தேங்க்யூ. அழகாக இருக்கிறேன்றதுக்கு ஒரு தேங்க்ஸ், க்யூட்டாக இருக்குன்னு சொன்னதுக்கு ஒரு தேங்க்யூ. அப்புறம் ஒரு நாள் நீங்கள் ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தீங்க, அப்புறம் ரொம்ப அழகாக இருந்தீங்க மேம். நீங்கள் அதிகமாக கோவப்படாதீங்க மேம். சரி, எல்லாரும் சொல்கிறது கோவப்படாதீங்க. அது ஒரு என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். அது வேறு நெக்ஸ்ட்டு 3 days 4 days வந்து அது கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால் லீவு தர மாட்டேன்னு சொன்னால் அவசரமாக நைட்டு என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மேரேஜ் முடிச்சுட்டு அவசரமாக வந்தேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட முடியல. இந்த சாரியோடு வந்தேன். கொஞ்சம் ஓவர் மேக்கப்பாக இருந்துச்சு. அதை போய் அந்த பிள்ளை அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. பேர் போட்டிருக்காங்க, பட் வேண்டாம். ஆனால் அந்த பொண்ணு என்கிட்ட பேசுகிறதுக்கு ஆர்வமாக இருக்கும், நான் பார்த்துருக்கேன். இப்போ கூட நான் வேறு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்து போட்டதுக்கு கோச்சிக்கிச்சு. என்ன மேம், நாங்கள் இருக்கும்போது எங்கள் கூட இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, உங்களுக்காக பண்ண முடியல. இங்கே ஒருத்தவங்க இந்த இமோஜி ஸ்டாம்பெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹாய் ரெஸ்பெக்டட் டியர் மேம், ஏதாவது ஒன்று போட்டு வந்துருக்கலாம். ஹாய், யூ ஆர் டீச்சிங் வெரி வெல், ஜஸ்ட் லெசன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். they explain the easy of the meaning and the lesson. அதாவது லெசன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, பட் நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, மீனிங் புரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யூஆர் எனி டைம் ஸ்மைலி அண்ட் hunt the heart. So you look is very beauty and nice looking. You speak the very hard grammar subject, not interested in my subject, but you teach the grammar very boring in the subject. All staff not liked by the staff, but you are liked ma'am. Any student function you are coming is very beautiful, and just like now all subject is not interested by the English subject. Your voice is not liked by me ma'am. Your heart my in the letter please. Sorry ma'am. என்ன சொல்கிறானே புரியல. ஆனால் இவருக்கு கிராமர் சரியாக வரலன்றது மட்டும் நல்லா தெரியுது. மாற்றி அப்புறம் ஃபுல் ஸ்டாஃபே இல்லையா, வேறு கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பாராட்டியிருக்காரு, அப்புறம் கிராமர் போரிங்க, என்னடா பண்ணுறது. கிராமர் மட்டும்தான் அதில் இருந்துச்சு. அந்த செமஸ்டர் ஃபுல்லாக கிராமரில் தான் நம்மளை சாவடிச்சாங்க. கிராமர் கஷ்டமாக இருக்குன்ட்ருக்காங்க. அப்புறம் எந்த ஃபங்க்ஷனாலும் கேர் பண்ணுவேன், சீக்கிரம் வருவேன், அதெல்லாம் சொல்லி போட்டிருக்காங்க. அது அந்த ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன், அதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நான் வந்திருந்தேன். அதுக்கு முன்னாடி நாளோ அடுத்த நாளோ அந்த மாதிரி வந்திருந்தேன்.
மற்ற ஸ்டாஃப் வந்து எல்லாருக்கும் பிடிக்கல, ஆனால் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பையலுக்கு நான் ஆரம்பத்துலேயே பையனா பொண்ணான்னு தெரியல, ஆரம்பத்துலேயே கொஞ்சம் பார்த்து செஞ்சுருக்கணும், நான் ஒழுங்காக படிடா கண்ணான்ட்டு. நெக்ஸ்ட்டு இவங்களும் வந்து ஸ்டாம்ப் போட்டிருக்காங்க. ஹாய் மேம், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கிராமர் நடத்துகிறது எனக்கு புரியாது. அந்த ஒரு எனக்கு தூக்கம் வரும். முன்னாடி உங்களுக்கு இருக்க கேர்ள்ஸில் பேசுங்க, பட் நீங்கள் அவங்கள திட்டாமல் பின்னாடி பெஞ்ச் இருக்கிற எங்களை திட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கல மேம். நான் இங்கிலீஷ் ஹவரில் மொபைல் யூஸ் பண்ணது தப்பு தான் மேம், சாரி மேம். இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன் மேம். நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுத்து பண்ண மாட்டேன் மேம், சாரி மேம். இனிமேல் நீங்கள் சொல்கிற ஒர்க்கெலாம் நான் பண்ணிவிட்டு வருவேன் மேம். ஏதோ ஃபஸ்ட்டு ஃபியூ பெஞ்சஸில் வந்து எப்போதுமே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்ல, அதை சொல்கிறாங்க. அது அவங்கள மட்டும் நீங்கள் கண்டுக்கிறீங்க, எங்களை கண்டுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கள திட்ட மாட்டுறீங்க, எங்களை திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிராமர் ஹவரில் தூக்கம் வரும். அது எனக்கே வரும், நான் என்ன பண்ணுறது. எல்லாம் வேறு அந்த மத்தியானம் அந்த 4th 5th ஹவர் போட்டுறாங்க. எல்லாம் பசி மயக்கத்தில் இருக்க நேரத்தில் அந்த ஹவர் நான் எப்படி நடத்துறது. நானும் ட்ரை பண்ணேன், மார்னிங்கே ஹவர் வந்து வாங்குற மாதிரி முடியல. ஓகே, நெக்ஸ்ட். யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் கேர்ள், யுவர் ஃபேஸ் இஸ் ஸ்மைலிங் ஃபேஸ். நீங்கள் எஸ்ஸேலாம் நல்லா நடத்துகிறீங்க, ஈஸியாக நல்லா நடத்துகிறீங்க. பட் கிராமர் மட்டும் புரியலை, எனக்கும் தான் புரியலை அது என்னன்ட்டு. இந்த செமஸ்டர் உங்களுக்கு கிராமரே இல்லையடா, என்னடா சொல்கிறீங்க. கிராமரே இல்லை, ஆனால் கிராமர் நடத்துகிறது புரியலன்றாங்க. நான் எப்போ கிராமர் எடுத்தேன் இவங்களுக்கு. நீங்கள் ஒரு ஜாலி டைப் மேம், உங்கள் கோவம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, குறைச்சிக்கோங்க. எல்லோரும் சொல்கிறீங்க கோவப்படுறேன்ட்டு, முயற்சி பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன் மேம். நெக்ஸ்ட் அடா 3 லைன் தான் இருக்குது சொல்கிறது. டியர் மேம், இந்த லெட்டர் எப்போ வாங்கினேன்னா 14/12/23 அப்போது வாங்கியிருக்கேன். டியர் மேம், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மேம், கோவம் மட்டும் கோவப்படாதீங்க மேம். 3 லைனு, ஆனால் கோவப்படாதீங்கன்ட்டார், யாருன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு. டியர் மேம், மேம் யூ லுக் வெரி பியூட்டிஃபுல், யுவர் வாய்ஸ் இஸ் வெரி க்யூட், ஸ்மைலிங் ஃபேஸ், why are you angry with me மேம், ஓவர் அண்ட் ஓவர் ஹர்ட் ஃபார் மீ. அதாவது கோவப்படுறேன் நான் அவங்க மேலே, அது கொஞ்சம் அப்போ மறுபடியும் ஹர்ட் ஆகுதான். சாரிப்பா, ஹர்ட் பண்ணியிருந்தால் மன்னிச்சுடு. நெக்ஸ்ட்டு. இவர் கொஞ்சம் ஃபார்மலாக ட்ரை பண்ணியிருக்காங்க. மேம், யுவர் டீச்சிங் இஸ் குட், பட் யுவர் அட்வைஸ் இஸ் வெரி பேட் மேம். அட்வைஸ் கொடுக்குறது பேடுன்னு ஒப்பனா சொல்லியிருக்கேன் ஒருத்தன். சம்டைம்ஸ் யுவர் ஆங்க்ரி இஸ் ஸ்பாயில்ட் அவர் மூட், பட் ஐ லைக் யூ மேம். அதாவது கோவப்படுறதுனால அவரோட மூடே வந்து ஸ்பாயில் ஆகிருதான், ஆனால் அவருக்கு எனக்கு பிடிக்குமா. தேங்க்ஸ்ப்பா, கோவப்பட்டாலும் எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்களே. நெக்ஸ்ட்டு. ஹாய் மேம், குட் மார்னிங், பட்டர்ஃப்ளை மேம். தேங்க்ஸ்ப்பா. ஐ வாண்ட் டு க்யூட் ஸ்மைலி, யுவர் நிக்நேம் இஸ் பட்டர்ஃப்ளை. ஆக்சுவலி அவங்க வந்து எனக்கு பட்டர்ஃப்ளை நிக்நேம் வச்சுருக்காங்க. இந்த லெட்டர் நான் எப்படி படிக்காம விட்டேன்னு தெரியல. நான் இன்றைக்கி தான் நான் இந்த லெட்டரை பார்க்குறேன். எனக்கு பட்டர்ஃப்ளைன்னு பேர் வச்சதுக்காக தேங்க்ஸ். யுவர் டீச்சிங் இஸ் வெரி சூப்பர் மேம், யுவர் அட்வைஸ் இஸ் போரிங் மேம். தேங்க்ஸ், போரிங்னு சொல்லிட்டீங்களே, தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு. இவங்களும் ஃபார்முலா ட்ரை பண்ணியிருக்காங்க. இவரு காப்பி அடிச்சிருக்காரு. இப்போ இதுக்கு முன்னாடி வாசல் லெட்டர் அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு. என்னென்னா அவங்க இன்ஃபார்மல் எழுதுனா இவங்க ஃபார்மல் எழுதியிருக்காங்க. சரி, ஓகே, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது. சேம் காப்பி. டியர் மேம், உங்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் வகுப்பறையில் அனைத்து மாணவர்களிடம் சரமாரியாக பழகும் விதம் எனக்கு பிடித்தது. உங்களிடம் பிடிக்காத ஒன்று எனக்கு இல்லை. அப்பாடா, உங்கள் கண்டிப்பும் அரவணைப்பும் என்னை ஆக்சுவலி இவர் தான் என்னோடய கோவத்தை வந்து கண்டிப்புன்னு சொன்ன வார்த்தை எனக்கு மிகவும் கவர்ந்துருச்சுப்பா. அனைவரும் என்னை ஈர்த்தது, அரவணைப்பும் என்னை ஈர்த்தது. ஆனால் நீங்கள் வகுப்பறை உள்ளே நுழையும் போது சிரித்த முகத்துடன் வருவது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் வகுப்பறை முடிந்து பொழுது எங்களது கொடுமைகளுக்குள்ளாகும் சேட்டைகளுக்காகவும்
நீங்கள் முகம் வாடி சொல்லும்படி செய்து விடுகிறோம், அதற்கு மிகவும் வருந்துகிறேன். ஆக்சுவலி இவங்க கிளாஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்களா, டென்ஷன் ஆக்குவாங்க. எதையாவது ஒன்று பண்ணி இந்த பக்கம் ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ணால் அப்போ தான் அங்கிட்டு ஒருத்தன் ஆரம்பிப்பான். அப்படின்றப்போ டென்ஷன் ஆகி கத்தி பிபியெல்லாம் ஏறி இவங்க சொல்கிற மாதிரி உள்ளே சிரிச்சுக்கிட்டே போவேன். ஆனால் வெளில வரும்போது வாடி போய் அப்பாடா முடிஞ்சிட்டா அப்படின்ட்டு போகிற மாதிரி தான் போவேன் நான். ஸோ அது அக்செப்டபிள் தான். எங்கிட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, ஆக்சுவலி 2 பக்கம் எழுதியிருக்காங்க. ஹாய் மேம், நீங்கள் மேமாக இருந்தாலும் எங்கள் ஃபீலிங்கை மதித்து நல்லா ஃப்ரீயாக சினிமா கூட கம்பேர் பண்ணி லெசன் எடுப்பீங்க. ஆக்சுவலி அதுதான் என்னோடய பெஸ்ட்டு ட்ரிக்கே. ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி இவங்க எல்லாமே டெம்ப்ளேட் மேனரில் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால சினிமாவிலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நடத்துவேன். ஸோ அதனால் அது பிடிச்சிருக்குனால நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்காது போல இருக்குது, சினிமா ரெஃபரன்ஸாக வச்சு சொல்கிறது. பட் இவங்க லைக் பண்ணியிருக்காங்கன்றப்போ யார் மை ப்ரோ. அப்புறம் நீங்கள் டெஸ்ட்டு வச்சாலும் நல்லா சிரிச்சுட்டு எப்பயும் லிபரலாக லெசன் எடுப்பீங்க. எப்பயும் எங்களை நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க, ஃப்யூச்சர் நினச்சி நாங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். கண்டிப்பாக என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுவேன். நீங்கள் க்யூட்டாக இருப்பீங்க அண்டு உங்களை மாதிரி இங்கிலீஷ் பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும் மேம். கண்டிப்பாக பேச முடியும், முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு லெசன் நல்லா எடுப்பீங்க, ஆனால் நீங்கள் எடுக்கிறதுல கிராமர் மட்டும் புரியலை மேம். எனக்கு உண்மையிலே என்ன புரியலனா, உங்களுக்கு இந்த செமஸ்டரில் கிராமரே இல்லை, எங்கே இருந்துச்சுடா கிராமர் வந்துச்சு? புரியல அப்படின்னு சொல்கிறத விட நான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலை. அப்பாடா, புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலை, அதான் உண்மை மேம். நெக்ஸ்ட்டு எங்களை திட்டிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க மேம். உங்களை திட்டிட்டுன்ட்டு ஒரு ஃபீலிங்கே எனக்கு பெரிய ஃபீலிங்காக இருக்கும்ப்பா. நீங்கள் செய்கிற எல்லாமே எங்கள் நல்லதுக்கு தான் மேம். எங்களுக்கு கேம் ஏதாச்சும் இடையில வைங்க மேம். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கேம் விளையாடுறாங்க, எங்களுக்கு 1 டே விட்டு 1 டே கேம் வைங்க மேம். மெழுகுவர்த்தி தன்னை உருக்கி வெளிச்சம் தருவது போல் உங்களை உருக்கி எங்களை உருவாக்கும் சிற்பி நீங்களே. வா, தேங்க்யூ. அதாவது கேம் வைக்கலாம், ஆனால் நம்ம பிரின்சிபல் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிறோம், வெளில வந்தாங்கன்னா சம்பவம் ஆயிரும். நீங்களும் சம்பவத்தில் மாட்டிப்பீங்க, நானும் சம்பவத்தில் மாட்டியிருப்பேன். அதான் பிரச்சனை. இல்லைனா வச்சிடலாம், வச்சப்போ எல்லாம் லீவு போட்டு இவங்க ஒரு ஸ்டாம்ப் வச்சுருக்காங்க, அதுதான் பிரச்சனை. இல்லைனா வச்சிடலாமே, வச்சிருக்கலாம். என்ன பண்ணுறது, வைக்க முடியாமல் போயிடுச்சு. டியர் மேம், ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி லாஸ்ட் லெட்டர். அதுக்கப்புறம் நிறைய லெட்டர் இருக்குது, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போவே. ஹாய் மேம், நீங்கள் லெசன் நடத்துகிறது எனக்கு பிடிக்கும். உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப ஜாலி டைப், ஆனால் டைப்பில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நீங்கள் கிளாஸில் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க மேம். மற்ற மேம் கூட கொஞ்சம் கோவப்பட்டு பேசிடுவாங்க, பட் நிறைய கோவப்பட்டனா பார்க்கவே இல்லை. காலேஜில் நீங்கள் தனியாக இருப்பீங்க, ரொம்ப சிம்பிளாக. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மேம் உங்கள்கிட்ட. நீங்கள் ஒரு டைம் சொன்னீங்க, நீங்கள் படித்து எப்படி இப்போ ஒர்க்குக்கு பண்ணுறீங்கன்ட்டு. நானும் அதில் இருந்து ஸ்டடியில் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து படிக்கணும்னு முடிவு எடுத்திருக்கேன் மேம். எனக்கே கஷ்டமாக இருக்கும் மேம். நீங்கள் கிளாஸ் நடத்தும்போது நாங்கள் உங்களை ஒரு சைடில் தப்பாக செய்யும்போதும் அதை நீங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேம். நீங்கள் இருக்கிற தலைமைக்கும் பொறுமைக்கும் ஜீசஸ் உங்களை வேறு லெவலில் வைப்பார் மேம். நானும் என்னோடய ப்ரேயரில் உங்களை நினச்சிக்குவேன் மேம். உங்கள் ஒர்க்கை நீங்கள் தொடர்ந்து உண்மையாக செய்யுங்க மேம். ஜீசஸ் உங்களை எல்லாருக்கும் முன்னாடி ப்ளஸ் பண்ணுவார். லவ் யூ ஸோ மச் மேம். யுவர்ஸ் ட்ரூலி, யுவர்ஸ் லவ்விங்லி. ஸோ இந்த பொண்ணு வந்து அந்த இது நடந்த பிறகு நான் கிளாஸில் அந்த மாதிரி ஒருத்தவங்க இந்த மாதிரி இம்ப்ரெஸ் ஆகி ட்ரை பண்ண போகிறாங்கன்னு சொன்னப்போ அந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசினாங்க. மேம், லைஃப்பில் என்ன ஒரு ஆம்பிஷனும் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட் வச்சு சொன்னப்போ எனக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்துச்சு மேம், ஒரு உத்வேகம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிஏ எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க நல்லபடியாக முடிச்சுட்டு சிஏ ஆகணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். ஆனால் என்னால் ஒருத்தருக்கு வந்து இம்பேக்ட் க்ரியேட் ஆகிருக்குன்றது எனக்கு பிடிச்சிருக்குது. அது நான் லைக் பண்ணுறேன். என்னால் ஒருத்தவங்களால் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்றது எனக்கு
சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதை நான் தொடர்ந்து காலேஜ் டீச்சிங்காக இருந்தாலும் ஸ்கூல் டீச்சிங் இல்லை வேறு எதெல்லாம் டீச்சிங்கில் இருந்தாலும் நான் அதை செய்யணும்னு நினைக்கிறேன். அதுதான் இன்றைக்கி. ஸோ இதுதான் பார்ட் 1 லெட்டர்ஸ். மீதி வந்து அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். பாய்.